இப்பயே சொல்லி வச்சிட்டேன். இப்போ ஆக்சுவலாக சி செக்ஷன் இருக்குங்காட்டி சப்போஸ் என்னோட சைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போது காலையில் ஹாஸ்பிட்டல் போட்டு லேட்டாக இருக்கும்போது நான் நிற்க மாட்டேன். ஷூட்டிங் போயிடுவேன். நான் வேணால் பெர்மிஷன் கேட்டு வந்து சைன் பண்ணிட்டு போயிடுறேன். அதுவும் டாக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்பேன். சப்போஸ் அம்மாவோ இல்லை உங்கள் அக்காவோ அப்படி இருந்தால் அவங்க பக்கத்தில் நிற்பாங்க. நான் போயிட்டு கால் பண்ணி நான் வந்துடுறேன். என்ன ரீசன் உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்கள் மீடியாவில் வேறு எந்த வேலை வேணால் யார் வேணால் பண்ணலாம். ஷூட்டிங்கில் நான் நடித்து நான் தான் பண்ணுவேன், வேறு யாரும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்க அன்றைக்கி அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு டீம் ரெடி ஒரு 50-60 பேர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ நம்ம இமீடியட்டாக அன்றைக்கி லீவ் போட முடியாது. இது இருக்குது டிஃபிகல்ட் மீடியாவில். ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இவருக்கு என்ன ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத. ஜாஸ்தி லவ் ஜாஸ்தி இந்த யாரை ரொம்ப பிடிக்கும் என்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னாலும் அதில் ஃபஸ்ட்டு நான் நின்னாலும் ப்ரொஃபஷ்னல் வேலைன்னு வரும்போது காம்ப்ரமைஸ் கிடையாது அவர்கிட்ட. 6 o'clockனா 6 o'clock எந்திரிச்சு ரெடி ஆகிடுவார். அவருக்கு உடம்பே சரியில்லைனா கூட அது ரெடி ஆகிட்டு கிளம்பி போயிடுவார். இவர் தான் அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் தான் வந்து அந்த லொக்கேஷனுக்கு கேட்டே ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபஸ்ட் ஆளாக போயிடுவார். ஸோ அதனால ப்ரொஃபஷனல் விஷயத்தில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார்.